ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் தட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த தட்டையை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி மாவு 2 கப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் எடுத்துட்டேன். இது இடியாப்ப மாவு, வறுக்காத மாவு தான். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வறுத்தெடுக்கணும். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். இது 4 நிமிஷம் வரைக்குமே நம்ம கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். அதாவது அந்த இடியப்ப மாவு நல்லா வாசம் வரும், அது வரைக்குமே சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 4 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த மாவு ரெடியாக இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மாவில் இந்த மிளகாவையும் சோம்பையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பூண்டு தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இதையும் அந்த மாவு கூடையே சேர்த்துடலாம். இப்போது பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை தண்ணியை வெளியே ஊற்றிட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது நம்ம அந்த அரைச்சி போட்ட பூண்டெல்லாம் நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகணும். அது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் எண்ணெயை சூடு பண்ணி மாவில் ஊற்றிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சூடு இருக்கணும். மாவில் ஊற்றும் போது மாவு பொரியணும். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். உடனே சூட்டோடு இருக்கும்போது ஸ்பூன் வச்சு கலந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோண்டா தான் நமக்கு பதம் கரெக்டாக தெரியும். இப்போ இது போல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துடலாம். இது மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். மாவு ஓரளவு திக்காக எடுக்கும். இப்போ சின்ன சின்னதாக உருண்டை போட்டுடலாம். இது மாதிரி இந்த சைஸில் உருண்டை போட்டால் போதும். இப்போ ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுக்கலாம். இப்போது அடி ஒத்தாப்பில் இருக்க மாதிரி ஒரு பவுல் அல்லது டம்ளர் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போது இது மாவை வச்சுட்டு மேலே கவரை திருப்பி போட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கவரை எடுத்துட்டு மேலே ஃபோக் வச்சு இது போல் லைட்டாக ஓட்டை போட்டுக்கலாம். ஃபோக் இல்லாட்டி ஒரு குச்சியை வச்சு கூட சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். அழகாக கருக விடாமல் பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். அப்போது தான் நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இது போல் ஒன்று ஒன்றா அழகாக தட்டி விட்டு இது போல் ஓட்டையும் போட்டுட்டு அழகாக எண்ணெயில் போட்டுறணும். நமக்கு சின்ன பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா இது போல் 3-4 போட்டுக்கலாம். கொஞ்சம் அகலமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நிறைய கூட போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அழகாக திருப்பி போட்டுட்டு வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் எண்ணெயில் கிடக்கட்டும்.
இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் ஒன்று ஒன்றா அழகாக தட்டி போட்டு அழகாக எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடணும். நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடும். இது செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நமக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.